வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஓவியங்கள் பல விதங்க. அதில் எப்பயுமே எங்கேயுமே கெத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் தான். அதை பற்றின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ஃபோட்டோஸ், பிரிண்டிங் இதெல்லாம் இல்லாத காலகட்டத்தில் கடவுளோட உருவங்களை ஓவியமாக வரைஞ்சாங்க. ஓவியங்கள் பல வகைகள் இருக்கு. அதில் ஒன்று தான் தஞ்சாவூர் ஓவியம். பல வண்ணங்களில், பல டிசைன்களில், போர்ட்ரேட் ஸ்டைலில் இந்த ஓவியத்தை உருவாக்குவாங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தஞ்சையில் சோழர்களோட ஆட்சி காலத்தில் தான் இந்த ஓவியக்கலை உருவாச்சுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளோட உருவத்தை ஓவியமாக வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அதான் தஞ்சாவூர் பெயிண்டிங். அதுக்கப்புறம் 16th செஞ்சுரியில் இவங்களோட ஆட்சி போனதுக்கு அப்புறம் இதோட அருமை தெரிஞ்சு அதுக்கப்புறம் ஆட்சி பண்ணவங்க இதை டெவலப் பண்ணாங்க. மராட்டியர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தஞ்சாவூர் ஓவியங்கள் அதிக அளவில் ஃபேமஸ் ஆச்சுங்க. ஆரம்ப காலகட்டத்தில் அவங்களோட அரண்மனை முழுக்க பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங்கை நிரப்பி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங்கை அனுப்பி ஃபேமஸ் ஆக வச்சாங்க. ஆந்திராவோட ராயலசீமா பகுதியை சேர்ந்த மூச்சி அப்படின்ற இனத்தவங்க தான் இந்த தஞ்சாவூர் பெயிண்டிங்கை உருவாக்குனாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பெயிண்டிங்ல நிறைய சேஞ்சஸ் கொடுத்து கலக்குனாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட குலத்தொழில் இதுதான் ஆயிடுச்சு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணா ஜெயிக்கலாம். சரபோஜி மன்னர்கள் ஆட்சி காலத்துல தான் தஞ்சாவூர் பெயிண்டிங் வேற லெவல்ல ஃபேமஸ் ஆச்சுங்க. இந்த பெயிண்டிங் மேல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அந்த ஓவிய கலைஞர்களுக்கு கௌரவிச்சு அவங்களுக்கு நிறைய அள்ளி கொடுத்தாரு. அதனால தான் உலகம் முழுக்க இது ஃபேமஸ் ஆச்சு. இப்படி ஒரு சப்போர்ட் இருந்தா போதுமே, ஃபேமஸ் ஆயிடலாம். பிரிட்டிஷர்ஸ் உள்ள வந்தோனே இந்த ஓவிய கலையை பார்த்து மிரண்டு போனாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட நாட்டுக்கு ஏற்ற மாதிரி கலர்ஸ், டிசைன்ஸ் எல்லாம் மாத்த சொல்லி கேட்டாங்க. இந்த ஓவிய கலைஞர்களும் அதை ஒத்துக்கிட்டு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓவியம் வேர்ல்டு ஃபுல்லா ஃபேமஸ் ஆச்சு. தஞ்சாவூர் ஓவியம் பாத்தீங்கன்னா மரச்சட்டத்துக்கு நடுவுல தான் வரைவாங்க. அதுல இருக்கிற உருவம் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு தொடர்பு இல்லாம இருக்கும். முக்காவாசி ஓவியத்துல பாத்தீங்கன்னா அதோட கேன்வாஸ் தான் ஆக்கிரமிச்சிருக்கும். இந்த ஓவியம் எல்லாரால விரும்பப்படுது அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எந்த கடவுள் உருவத்தை அதுல வரைஞ்சாலும் கொஞ்சம் குண்டா தான் வரைவாங்க. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு ஆண் உருவமா இருந்தாலும் அதுல பெண் சாயல், அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாம் இருக்கும். அதனால தான் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுதோ. தஞ்சாவூர் பெயிண்டிங்ல பேக்ரவுண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா டார்க் கிரீன், டார்க் ப்ளூ, அப்புறம் வந்து பிரைட் ரெட் கலர்ல இருக்கும். அதுல இருக்கிற உருவங்கள் எல்லாமே ப்ளூ, மஞ்சள், பச்சை இந்த கலர்ல இருக்கும். நல்ல கான்ட்ராஸ்டா எடுத்து கொடுக்கும்ல, செம்ம டெக்னிக். ஓவியத்தோட அவுட்லைன் பாத்தீங்கன்னா திக்கா பிரைட்டா இருக்கும். அதனால தான் இருட்டுல கூட அதை தெளிவா பார்க்க முடியுமா. அந்த காலகட்டத்தில் தீப்பந்தத்துல இந்த ஓவியத்தை பார்த்தா நம்மள அப்படியே மயக்குமா. அந்த காலகட்டத்தில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கை பாத்தீங்கன்னா பலாமரம், மாமரம் இந்த பலகையில தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பலகையில வந்து புளியங்கொட்டையை அரைச்சி அதுல நல்லா பூசி ஏர் பபிள்ஸ், பிசுறு இதெல்லாமே இல்லாம அழகா பூசி அது காய வச்சு அதுக்கு மேல 2 அடுக்கு துணியை போத்தி அதை ஒட்டி அதுக்கு மேல வந்து கிளிஞ்சல்களை பூசி அதுக்கப்புறம் ஷைனிங் ஆக்கி தான் இந்த வேலையை ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பெயிண்டிங்கே நடக்கும். எவ்வளவு பெரிய ப்ராசஸ் இல்ல. இந்த காலகட்டத்தில் தஞ்சாவூர் பெயிண்டிங் பண்ற குடும்பங்கள் இல்லைங்க. அதனால என்ன ஆச்சுன்னா இப்பெல்லாம் வந்து நார்மல் பலகையில யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதுல யூஸ் பண்ற கலர், அந்த டெக்னிக்ஸ் அதெல்லாம் மாற்றம் இல்லைனாலுமே நிறைய ப்ராசஸிங் விஷயம்லாம் மாறிடுச்சு, பலகை உட்பட. ஸோ அதனால அந்த விண்டேஜ் மிஸ்ஸிங் தான். ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.